ஏங்க எல்லாம் இந்த தடி செஞ்ச வேலை என்ன சொல்றீங்க? அவ யாருன்னு தெரிஞ்சா அவனை குத்தி குதறி. என்ன ரோசம் என்ன ரோசம்? இவ்வளவு நடந்து கூட அந்த செல்வி ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? அதை கவனிக்க ஏதுடா நேரம்? அதான் அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. இப்ப கண்டுபிடிச்சிட்டங்க. எல்லாம் அந்த சுக்குமான் தட்டி செய்யற வேலைதான். எவனோ ஒருத்தன் மந்திரிச்சு விட்டுருக்கான். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்னங்க தம்பி, இவர் கத்தல அண்டர் கிரவுண்டே ஆடி போச்சு. மறுபடியும் கத்தாதீங்க. அப்ப கிரவுண்டு ஆடிட போகுது. இவ்வளவு கட்டுக்காவல் இருந்து ஒரு தடி வந்து இந்த தடியனை இவரை அடிக்குன்னு சொன்னா கேட்கறதுக்கே வெக்கமா இருக்கு தம்பி. வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இதெல்லாம் ப்ரொஃபசர் அருணோட வேலை. என்ன அருணா? ப்ரொஃபசர் அருண் மாய மருந்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அதை நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சு அவர் மட்டும் உபயோகப்படுத்தி இப்படி உங்களெல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியா? வாங்க அருண்கிட்ட போலாம். அருண், அருண், மறைகிற மந்தவத்தையும் உடம்பெல்லாம் நீ தாக்கிட்ட. மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு. பாண்டியன், இதெல்லாம் ஓ வேலையா? அருண், you may be a master of science, but I am master of crime. உண்மையை சொல்ல போறியா இல்ல சாக போறியா? இப்பதான் எனக்கு புத்தி வந்தது. உன்னையே நம்பி உண்மையா நடந்த ஒருத்தன் பேச்ச கூட நம்பாம சாகரிக்க துணிஞ்ச பாரு. அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அப்படியே அந்த மருந்து என்கிட்ட இருந்தாலும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். உனக்கு துணை போகவும் மாட்டேன். அப்படியா? டேய், இவனை எழுத்துக்கிட்டு போய் சித்திரவதை பண்ணுங்கடா. கடைசியை நான் கேட்டு பார்க்கிறேன். இல்ல தீர்த்து கட்டு. சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வா. ஐம் சாரி டாடி. பாண்டியா, ஓ மேல எனக்கு கோபம் இல்லை. நீ சொன்னதெல்லாம் உண்மையா போச்சு. நீ ஆடின நாடகம் நன்மையில தான் முடிஞ்சிருக்கு. பாண்டியா, உன் கையால சாகிறத நான் பெருமையா நினைக்கிறேன்டா. ஏன் வெயிட் பண்றேன்? கமான். என்னப்பா உங்களை பார்த்து அம்மா கிட்ட சேர்க்க வந்த எனக்கு இந்த தீவையும் அப்பாவி மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சேர்ந்துடுச்சு. அதுக்கு நீங்க ஒத்தாசி செய்வீங்களா? என்ன செய்யணும் சொல்லு. உங்க மனசு படிப்படியா மாறிட்டு வரதாகவும் எப்படி அந்த மருந்து கிடைச்சிடும்னு நான் சைமன் கிட்ட சொல்லிக்கிட்டே வருவேன். அதுக்குள்ள தக்க சமயமா பார்த்து நாம எல்லாருமா ஒன்னா சேர்ந்து அந்த குடும்பக்காரரை ஒழிக்கணும். செய்வீங்களா? ஐயோ, ஊர்ல இருக்கிற சாமி எல்லாம் இங்கதான் இருக்கு போல இருக்கே. இந்த சைமன் பெரிய ஆசாமிதான். Don't shout. நீ இங்க எப்படி உள்ள வந்த? காளியா? இங்கிலீஷ் பேசுவேன். நான் காளி இல்ல, நான் சிஐடி ஆபீசர். நீ ஒரு சிஐடி? கன்னித்தீவின் உண்மையை கண்டுபிடிக்க இந்த வேஷத்துல இருக்கு. செல்வி, நீ என்கிட்ட தாராளமா எல்லா உண்மையும் சொல்லலாம். நானும் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஆசையில இஷ்டப்பட்டு காணிக்க வந்துட்டேன். அந்த பிளடி சைமனை நான் ஏமாத்திட்டு இருக்கேன். அவர் பெரிய பொம்பளை பொறுக்கி. அது மட்டும் இல்ல, இங்க வர பொம்பளைங்க எல்லாம் எங்க அடிச்சு வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். இதுவா விஷயம்? பாண்டியன், இவங்க ரெண்டு பேரையும். சைமன், இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ரம்மி, காளிய கோல்டன் டன்னுக்கு இழுத்துட்டு வா. செல்வியை அடைச்சு வை. ஓகே பா. ஐயோ,
போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் போலீஸ் ஐடி காலேஜ் பேசுறேன். கொண்டு வாங்க அவனை. யார் நீ? காளி. இல்ல. காளி இல்ல. இல்ல. அப்ப நான் யாரு? சிஐடி ஆபீசர். கன்னித்தீவுக்கு ஏன் வந்த? உண்மையை சொல். கன்னித்தீவுக்கு நீதான் வந்த. ஏய், உன்னை சாகடிச்சிடுவேன். I will torture you. Torture him. சைமன், எனக்கு ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. இவங்கிட்ட இருந்து நான் உண்மையை வரவழைச்சு காட்டுறேன். Please, பாண்டியன், இதுல நீ தலையிட வேண்டாம். Come on. நடந்த உண்மையை சொல். பாண்டியன் எங்கே? எனக்கு வாங்க. தெரியாது. தெரியாதா? பாஸ், இவளை என்ன செய்யலாம் சொல்லுங்க. அணுவா சித்திரவதை செய்யலாம். இவளுடைய அழக நான் அணுவா ரசிக்கணும். சோனி. பாஸ். சோனி, நான் சொல்றபடி செய்வியா? செய்யறேன். அவ அழக நான் கொஞ்சம் கொஞ்சமா ரசிக்கணும். அதுக்கு தடையா இருக்கிற டிரெஸ் எடுத்துரு. உன் டிரெஸ் இல்ல மேன், அவ டிரெஸ். எஸ் பாஸ். இந்த முட்டாள் சைமனுக்கு மூளையே இல்லை. அவன் ஒரு குதிரை முட்டை. பாண்டியன் மறைந்திருந்து காப்பாற்றினான். சுக்குமாந்தடியார் சைமனை ஓட்ட ஓட்ட பிரட்டி அடித்தான். பாண்டியனிடம் தான் மறையும் ரகசியம் மறந்து இருக்கிறது. பாண்டியனின் தாப்பனார் தான் விஞ்ஞானி அருண். பாண்டியன் and அருண், father and son. அந்த மறையிற மருந்து பாண்டிய கிட்ட தான் இருக்கு. பாஸ், மத்த ட்ரெஸ்களையும் கழட்டி வேற ஏதாவது இருக்கான்னு பாக்கட்டுமா? தேவையில்லை. மற்ற பெண்களோட இவட அடைச்சு வை. அந்த பாண்டியன் கூட்டத்தை சேர்ந்த அத்தனை பேரையுமே இழுத்துக்கிட்டு வாங்க. யார் நீங்க? உன்னை இழுத்துட்டு வர சொல்லி சைமனுடைய உத்தரவு. சைமன் எங்களுடைய ஒப்பந்தத்தை மீறிட்டான். அதனால நாங்க வர முடியாது. பாவிங்களா? பிடிக்கடா. பாண்டியன் எங்கே? எனக்கு தெரியாது. உன்கிட்ட சொல்லாமல உன் மகன் போயிருப்பான். அப்படியே சொல்லி இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்ன? கண்ணா, நீயாவது சொல்லு. நான் தயார். எதுக்கு? அடி வாங்குறது. கடைசி நேரத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல? உன் கடைசி நேரத்துல எல்லாரும் சேர வேண்டியதுதானே? இன்னும் 2 பேர் தேவைப்படுது உன்னை தூக்குறதுக்கு. சங்கு ஒதுங்களா? என்ன சொன்ன? சோனி,
லாரியை மறுபடியும் நம்ம கையில சிக்க வைக்க ஒரு ஐடியா சொல்றேன். அதன்படி ஊர்ல தண்டனை போட சொல்லு. நம்ம பிடிக்கிறதுக்கு சைமன் வலைய விரிச்சிட்டான். பாண்டியன், நான் போய் மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க இப்பவே புறப்பட்டு போறேன். செல்விய நீ போய் காப்பாத்து. மற்ற விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். ஓ ஆமா, ஃப்ரெண்டுன்னு அழுத்தி சொல்லுங்க, இல்லடா பெண்ட் எடுத்துருவாரு. இது என்ன வேஷம்? வேஷமா? அந்த அம்மாசிக்கு பயந்து உங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு விஷயத்தை சொல்லணும்னு நான் இந்த வேஷத்தோட அலையிறேன். என்ன சொல்ற? நம்ம கண்ண முதலாளி இல்ல, அவரை புடிச்சிட்டு போயிட்டாங்க. தலைவரையும் கொலை பண்ணிட்டாங்க. ராணிய அந்த அம்மாசி பதவியை விட்ட இறக்கிட்டான். அதுக்கப்புறம் அவங்க கதி என்னாச்சுன்னே தெரியல. அப்படியா? களி, நீ சீக்கிரம் கிளம்பு. ஓகே வா, நான் உடனே போய் அம்மாத்தை சந்திக்கணும். கோயிலுக்கு போய் எங்க அப்பாவுக்கும் உங்க அண்ணனுக்கு வரப்போற ஆபத்தை போக்கணும். நான் கன்னி தெய்வத்தை சந்திக்க போறேன். அந்த தெய்வம் பேசுற வரைக்கும் இந்த தீவு மக்களை திருத்தவே முடியாது. நான் வரேன். ஆமா செல்வி, நீங்க இவங்களை உடனே தப்பிச்சிட்டு போய் தப்பிச்சு கோயில்ல நடக்க போற கொடுமையை தடுக்கணும். இந்த வழியாவா? இல்ல, இந்த வழியா. வாங்க.